அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கு குருமங்கள யோகம். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியான தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து, அதாவது குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பொன்னான யோகத்தை ஏற்படுத்துதுங்க. இந்த யோகம் வரக்கூடிய ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்குமே இந்த குருமங்கள யோகம் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான பொன்னான நேரமாக அமைய போகுது, இதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொளிகள் சிறப்பாக பார்க்க முடியும். மீனராசி நேயர்கள் அப்படின்னா மீனத்துக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. அப்போது நீங்கள் எல்லாம் வல்லமை படைத்தவர்கள் தான். குறிப்பாக சொல்ல போனோம்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு தூண்டுதல் செலுத்தக்கூடிய ஒரு நல்லவராக தான் மீனராசி நேயர்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு இப்போது இந்த ஒரு வருட காலம் சொல்ல போனோம்னா அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இப்போ சனி பகவான் 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. ஜென்மத்தில் ராகு. அப்போது மனக்குழப்பங்கள், சிந்தனைகள் இருக்கும். பெரிய பெரிய சிந்தனைகள், பெரிய வளர்ச்சிகளுக்கு திட்டங்கள் போடுவீங்க. ஆனால் அந்த திட்டங்கள் போட்டாலும் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷ காலமாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த நிலையில் இருந்து கண்டிப்பாக ஒரு மாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம். ஏன்னா இந்த குருமங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, கடந்த காலத்தில் நமக்கு என்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலம். ஒரு விதத்தில் நமக்கு குடும்ப வாழ்க்கையிலேயே சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த ராகும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்த காலகட்டமாக இப்போ தற்சமயம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சில நண்பர்கள் வட்டாரத்தில் சில இழப்புகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நம்ம கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு குழப்பங்கள் வந்திருக்கும். ஆரம்பத்திலிருந்து நம்ம ரொம்ப நல்லா போயிட்டு இருந்ததுங்க, ஆனால் அடுத்தவங்களை நம்பி மோசம் அடைஞ்சிட்டேன், அதனால் இழப்புகள் சந்திச்சுட்டேன், பொருளாதார நெருக்கடிகள் சந்திச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கு. ஏன்னா மீனராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை நம்பிட்டீங்கன்னா உயிரே கொடுப்பீங்க, எதை சொன்னாலும் கேட்பீங்க. அதாவது பொய்யே சொன்னால் கூட உண்மையாக பேசுகிற மாதிரி பேசுனாங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா நாம் எப்படியோ அப்படி தான் மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நாம் நினைப்போம். ஆனால் உங்ககிட்ட வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா உங்களை வச்சு அவங்க வேலை வாங்கிக்குவாங்க, உங்களை வச்சு அவங்க பயன்படுத்திட்டு வாங்க. அப்படி ரொம்பவே கலந்த காலத்தில். ஏன்னா குறிப்பாக சொல்ல போனால் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, ஆனால் உங்களால் கெட்டவங்க யாரும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கு நீங்கள் ஒரு உதவி செய்தாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். ஆனால் தனம் பெருகும். ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு ஆனால் இப்போ நெருக்கடிகள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது பணம் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் அதே மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட ரீதியிலேயே கூட பார்த்துட்டோம்னா ஒரு வேலையே நீங்கள் நல்லபடியாக செஞ்சு எடுத்திருப்பீங்க, அந்த வேலையில் பார்த்தோம்னா தடுமாற்றங்கள் வந்திருக்கும். அது அடுத்தவங்களுடைய சூழ்ச்சி தான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி யாரை நம்பணுமோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள். இந்த நிலையில் இருந்து நிச்சயமாக உங்களுடைய சொந்த முயற்சிகள், புதிய தொழில் தொடங்கிறது, புதிய முயற்சிகள்னால் மேன்மை அடைகிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு வேலைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறத கரெக்டாக பண்ண முடியலைங்க. படிப்பு முடிச்சுட்டேன், எதிர்பார்க்குற வேலை கரெக்டாக எனக்கு கிடைக்கவே இல்லை, கிடைச்சாலும் அது வேலை நிரந்தரம் ஆகலை. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து சொந்தமாக, அதாவது நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் நல்லா அமையும். அதே மாதிரி ஒரு புதிய ஒரு வேலையே ஒன்று தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்க்குறோம்னா ஒரு மார்க்கில் போயிடுச்சு, எக்ஸாம் எழுதுனேன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை எக்ஸாம் எழுதிங்கன்னா ஒரு நல்ல மார்க் வந்தது, நான் பாஸ் பண்ணி ஒரு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய எனக்கு ஒரு தகுதி அங்கீகாரம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவானுடைய மங்களகரமான குருமங்கள யோகம். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குது.
7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்குது. அப்போ 7ஆம் இடங்கிறது யாருங்க? அதாவது உங்களுடைய கலஸ்திரஸ்தானம், வாழ்க்கையுடைய பாட்டர், மனைவின்னு சொல்லலாம். அந்த மனைவியுடைய ஸ்தானமே கூட கணவன் மனைவி. சிலருக்கு பார்த்தோன்னா திருமணமே நடக்கலைங்க, நான் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தேன், இல்லை பொண்ணுடைய மாதிரி தான் மாப்பிள்ளை தேடணும், சரியான அமைப்பு அமையல. ஆனால் சிலருக்கு சரியான இடத்துல அமைஞ்சு வாழ்க்கையில் குழப்பங்களாக இருக்குது. ஏன்னா ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல கேது. அப்போது எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லை, குழப்பங்கள், 3வது மனிதனுடைய தலையீடுனால ஒரு நிம்மதி குறைபாடுகள். சந்தோஷங்கிறது எந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் ஒன்று நினச்சிட்டோம்னா டக்குன்னு முடிச்சிங்க, நல்லா வாழ்க்கை கொண்டுட்டு போனீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எது எடுத்தாலும் பிரச்சனைகள். ஒரு விதத்தில் பார்த்தா குடும்பத்துக்குள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரீதியில் பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குது. அப்போது இல்லற பந்தம் மட்டும் கிடையாது, புதிய அதாவது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகமான சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவனை மனைவி புரிஞ்சுக்கிறது, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் சுய எண்ணத்தோட தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக பிறக்கும். அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடங்கிறது நண்பர்கள் அப்படிங்கிறது, உறவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். உறவு முறைகள் மீனராசி நேயர்களை பொறுத்து எல்லாரும் வேணும்னு நீங்கள் வேண்டி எல்லாருக்கிட்ட நெருங்கி இருப்பீங்க. ஆனால் கடைசியில் உங்களை சரியான சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது உங்களை ஓரங்கட்டக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாமே கடந்த காலத்தில் ஏற்பட்டது உண்டு. இப்போது நம்ம அன்பால கட்டுப்பட்டு இருந்தோம், கடைசியில் அவங்க தேவைக்கு தான் நம்ம கிட்ட பழகி இருக்கிறாங்க, நம்மளுடைய பணத்துக்காக தான் பழகி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் புரிதல் ஏற்பட்டாலும் பட்ட கஷ்டம் மறக்க முடியல. இன்னைக்கு எல்லாமே உறவுங்கிறது அதாவது இந்த இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கு நமக்கு நெருக்கடிகள் வரும்போது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் விலகினாலும் தன் முயற்சினாலும் நாம் சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட திறமை இருக்கும், உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த வாய்ப்புகள் அமையலை. அந்த வாய்ப்புகள் இதுவரைக்கும் தடையாக இருந்தது. இந்த குருமங்கள யோகம் கரெக்டாக 9ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக, அதாவது 7ஆம் பார்வையோ 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பாக்கிய ஸ்தானத்து மேன்மை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செல்வாக்கு பலம் நிச்சயமாக ஏற்படும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையை பார்க்குது. அப்போது இந்த பண வரவுகள் மட்டும் இல்லை, நம்மளுடைய பணமே கொடுத்த பணம் வரல, நாம் வாங்கின பக்கம் இன்னைக்கு நெருக்கடிகள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தீர்வுகள் வரும். ஒரு லோன் போட்டிருக்கிறீங்க, கிடைக்காமல் இருக்குது, ஒரு வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டு பாதியில் நிற்கிது, அப்படிங்கிற வேலைகள் தொடர்ந்து பண்ணுவீங்க. சிலர் பார்த்தோம்னா எல்லாம் வீடு வாசல் எல்லாம் இருந்து நாம் சம்மந்தமில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ படிப்பு சார்ந்த விஷயங்களாலேயோ, இல்லை ஒரு மன ரீதியில் ஏற்பட்ட சங்கடத்தினாலேயோ, இல்லை நம்மளுடைய வேலைக்கு ஒரு காரணமாகவோ இன்னைக்கு சம்மந்தமில்லாத எல்லாமே ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவுகள் இருந்து ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை, ஆனால் குடும்பம் ஒற்றுமையாக ஒரு இடத்துல இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்புகளாக கண்டிப்பாக அமையும். எல்லாத்த விட மன அழுத்தங்கள் இருக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டாங்க, எல்லாருமே நாம் உண்மையை நம்பணும், பாசத்தோடு ஒருத்தரை பழகணும். ஆனால் அந்த பாசம் நம்மளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பணத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் இன்றைக்கி நம்மளை விட்டு விலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி நாம் பாதிப்பு நம்பிக்கை துரோகங்கள் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும், பிரிஞ்சு போனவங்க சேர்ந்து வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 3ஆம் இடத்துல குரு மங்கள யோகம், குருவும் செவ்வாய் இணைவு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். நீங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை தேடலை தேடி ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த குரு மங்கள யோகம். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன், உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எந்த மாதிரி இருக்குது, சுயபலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் 9 கிரகங்கள் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு வலு பெற்று இருக்குதுங்கிறது ஒரு முறை நம்ம நல்லா பார்த்து
பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி நிச்சயம். அதே சமயம் இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் கொடுக்கணும், நீங்கள் புகழ் மகிழ்ச்சி அடையணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.